Vanakkam and welcome to CSE Tamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. DDL comments oda basics பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, 5 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் DDL, DML, DQL, DCL, TCL இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் இப்போ இந்த வீடியோவில் DDL கமெண்ட்ஸோட பேசிக்ஸாக, ஸோ அதில் கிரியேட், ஆல்டர், ட்ராப், இது 3 தான் அதோட கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும். ஸோ ஒரு டேபிளையோ க்ரியேட் பண்ணணும், அந்த டேபிள்குள்ளே நிறைய ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதோடைய பேர் வந்து எப்படியெல்லாம் வைக்கலாம், எப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு, ஒரு காலம் இருக்கு இல்லையா ஒரு டேபிளில், ஒவ்வொரு காலமுக்கும் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி உண்டு. ஸோ இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த டிடிஎல் கமெண்ட்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேமிங் ரூல்ஸ் ஃபார் ரிலேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபீல்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேபிளும் ஃபீல்டுக்கும் என்னென்ன நேமிங் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளோட நேமாக இருக்கட்டும், காலமோட நேமாக இருக்கட்டும், ஆல்ஃபா நியூமரிக் சப்போர்ட் பண்ணும். ஸோ போத் ஆல்ஃபபெட்ஸாக, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் மூணுமே சப்போர்ட் பண்ணும். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 லெட்டர் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். 30 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 to 30 கேரக்டர்ஸ் லாங் வந்து ஒரு டேபிளோட நேம் இல்லைனா ஒரு ஃபீல்டோட நேம் இருக்கணும். அதே மாதிரி சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர், டாலர், ஹேஷ், இந்த 3 தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் நீங்கள் பேரில் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஐதர் டேபிள் நேமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபீல்டோட நேமாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எப்பயுமே லெட்டர்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர்ஸ் வச்சோ இல்லைன்னா இது மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சோ ஒரு டேபிளோட நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஆரக்கிள்க்குன்னு சில ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டைப்ஸ் பார்க்கலே பார்த்தோம் இல்லையா, இப்போ கமிட் பண்ணணும் அப்படின்னா கமிட், சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, கிராண்ட்டு, ரிவோக்கு, செலக்ட், இன்சர்ட்டு, கிரியேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து ஆரக்கிள் ரிசர்வ்டு வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆரக்கிள் சர்வரோட ரிசர்வ்டு வேர்ட்ஸை நீங்கள் டேபிளுக்கு பேராவோ இல்லைன்னா ஃபீல்டுக்கு பேராவோ நீங்கள் வைக்கக்கூடாது. அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. டூப்ளிகேட்ஸ்னால் நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு பேரை வச்சு, அதே டேபிளை நீங்கள் திருப்பி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்வர் வந்து எரர் காமிக்கும். ஏன்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. நீங்கள் லேபில் ஒரு ஆரக்கிள் சர்வரை நிறைய பேர் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒருத்தவங்க வச்ச டேபிள் நேமை இன்னொருத்தவங்க வைக்கக்கூடாது. ஸோ எல்லா டேபிள் நேம்ஸுமே யூனிக் நேம்ஸாக இருக்கணும். ஸோ யூனிக் நேம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். நீங்களே ஒரு கிரியேட் டேபிள்னு ஒரு கமெண்ட் ரன் பண்ணுறீங்க, அதே கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே டேபிள் கிரியேட்டட்னு உங்களுக்கு காமிக்கும். அதே கமெண்ட்டை திருப்பி இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிக்கும். ரீசன் என்னென்னா டூப்ளிகேட்ஸ் வந்து ஆரக்கிள் சர்வர் அலோவ் பண்ணாது. ஸோ அடுத்தது நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸில் நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபுல் டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறது இல்லை. மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம், வைடாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கேர் அப்படிங்கிறது வந்து கேரக்டர், சிங்கிள் லெட்டர்னா அது வந்து கேரக்டர், கேர்ன்னு சொல்லுவோம். நிறையா லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை varchar2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ varchar அப்படின்னா வேரியபிள் லென்த் கேரக்டர் டேட்டா, அதுதான் varchar2 அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் ஆரக்கிள் வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம், ஆன்சி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் varchar பார்த்தீங்கன்னா varchar-னு அவைலபிளாக இருக்குது, varchar2ன்னு அவைலபிளாக இருக்குது. ஸோ varchar-ங்கிறது ஆன்சி ஸ்டாண்டர்டோடது, இதே இது varchar2 அப்படிங்கிறது ஆரக்கிள் ஸ்டாண்டர்டோடது. ஸோ ரெண்டுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. varchar வந்து 2000 பைட்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் மேக்ஸிமம். இதில் 4000 பைட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் varchar2ல. அதே மாதிரி நல் ஸ்டோரேஜ் வந்து ரெண்டுக்குமே வேரி ஆகும். நல் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து அதுக்குன்னு மெமரி லொக்கேஷன் வந்து varchar-ல எடுத்துக்கும், இதே இது varchar2ல எடுத்துக்காது. ஸோ நீங்கள் வந்து ஆரக்கிள் லைவ் சர்வர்னாலும் சரி இல்லைன்னா SQL ப்ளஸ் வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். varchar-னு போட்டிங்கனாலும் சப்போர்ட் பண்ணும், varchar2 போட்டிங்கனாலும் சப்போர்ட் பண்ணும். ஸோ varchar2ங்கிறது ஆரக்கிள் சொன்ன டேட்டா டைப்ஸ். ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் கீழே வர டேட்டா டைப் வந்து varchar2, ஆன்சி ஸ்டாண்டர்ட் கீழே வர டேட்டா டைப் வந்து varchar. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்பும் பார்த்தீங்கன்னா ஆன்சி ஸ்டாண்டர்டோடது ஒரு சப்போர்ட் ஆகும், ஆரக்கிள் ஸ்டாண்டர்டோடது சப்போர்ட் ஆகும். ஸோ இது கரெக்ட் அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் இதாகும். நீங்கள் 2 varchar-னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும், varchar2ன்னு கொடுத்தீங்கனாலும் அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இப்போ varchar2 bracket
கண்டிப்பாக போடணும். அந்த ப்ராக்கெட்டில் சைஸ் போடணும். ஸோ இந்த சைஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வைக்க போகிறேன் அப்படின்னா, சின்ன நேம் என்னது அனு, அந்த மாதிரி ஒரு 3 லெட்டர்ஸில் கூட நேம் இருக்கும். இதே இது ரொம்ப பெருசாக ஒரு 15 லெட்டர்ஸ்க்கு கூட ரொம்ப நீளமான நேம்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ நேம்னா வந்து ஒரு மேக்ஸிமம் 15 இருக்குமா, இல்லைனா 20ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நேம்னு ஒரு டேட்டா டைப் நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்னா, ஃபீல்டு டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்னா, அதோட டேட்டா டைப் varchar2ன்னு வைக்க போகிறீங்கன்னா, நேம் ஸ்பேஸ் varchar2ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஒன்று 15 போடலாம், இல்லை 20 போடலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் என்ன சைஸோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துடணும். ஸோ மினிமம் மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ்க்குள்ளே இவங்க வந்து இன்புட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த varchar2ஓட மீனிங். ஸோ கேரக்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது ஃபிக்ஸ்டு லென்த் தான். ஸோ இந்த கேரில் வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கேரக்டர், 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 கேரக்டர். ஸோ எப்பயுமே அது ஃபிக்ஸ்டு கேரக்டராக இருக்கணும். கட்டாயம் 4 கேரக்டர் அதுக்கு நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும். அதுதான் வந்து கேரக்டர். நம்பர், ஸோ நம்பரில் வந்து நீங்கள் வெறும் சைஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை P,Sன்னு சொல்லிட்டு ப்ரெஷனோட சேர்த்து கொடுத்தாலும் சரி. ஸோ அது வந்து நம்பர் டேட்டா டைப். அடுத்தது டேட் அண்ட் டைம் வேல்யூஸ்க்கு வேரியபிள் லென்த் வந்து அப் டு 2 GB சப்போர்ட் பண்ணால் நீங்கள் லாங் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 4 GB உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாப் அப்படிங்கிற கேரக்டர் டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரா அண்ட் லாங் ரா அப்படின்னு சொல்லிட்டு ரா பைனரி டேட்டா உங்களுக்கு இருக்குது, ஏதோ ஒரு 0s and 1s இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாப் பைனரி டேட்டா அப் டு 4 GB இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறீங்க, உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பிளாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிமீடியா ஃபைல்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பிளாப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பி ஃபைல், அதுவும் பைனரி டேட்டாக்கு, ரோ ஐடி, டைம் ஸ்டாம்ப், இந்த மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டேட்டா டைப்ஸோட டீட்டெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம varchar பார்த்தோம் இல்லையா, varchar-க்கும் varchar2க்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ANSI ஸ்டாண்டர்ட் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு டீட்டெயிலாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் டேட்டா டைப்ஸ் ஆரக்கிள் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஆரக்கிள் டாக்குமெண்டேஷன் ஃபார் டேட்டா டைப்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஸ்மால் இன்ட், இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இன்டீஜர், இன்ட்டு, ஸ்மால் இன்ட், இது எல்லாமே ANSI-யோட டேட்டா டைப். இதே இது ஆரக்கிளுக்கு நம்பர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப். அதே மாதிரி ஃப்ளோட் வந்து ரெண்டுக்குமே காமனான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கேரக்டர் ரிலேட்டடாகவே கேர், வேர்கேர், என்கேர், varchar2, கிளாப், இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஃபுல்லாக பேக்எண்ட் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பேக்எண்டோட யூசேஜ் அதிகமாக இருக்குங்கிறப்போ நீங்கள் இந்த ஆரக்கிள் வெப்சைட்டில் போய் எப்போ நீங்கள் வந்து SQLக்கு இது பண்ணாலும் அஃபிஷியல் வெப்சைட், ஆரக்கிளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டேட்டா டைப்ஸை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு தேவையான டேட்டா டைப்ஸை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டேட்டா டைப்ஸை மட்டுமே ஒன்றா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே பல ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து கேரக்டர், varchar, நம்பர், இது 3 தான் மாற்றி மாற்றி அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோமே கூட. ஸோ queries கற்றுக்கும் போது டேட்டா டைப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு queries எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பேசிக்கான டேட்டா டைப்ஸ் மட்டும் இது பண்ணிட்டு அடுத்தது queriesக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 5 டைப்ஸ் பார்க்கணும் இல்லையா, DDL, DML, DQL, DCL, TCL, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இமேஜை ஸ்டோர் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி PDF ஃபைல் எப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ DDL கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு பேசிக்காக தேவையான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை எப்படி வியூ பண்ணி பார்க்குறத தான் டிஸ்கிரைப் பண்ணுறது, இது ரெண்டையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE தமிழா பை Eezytutorials. நன்றி.